ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தியரி போர்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வரக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் என்ன, கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் என்னங்கிறத ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இப்போ ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் இட் இஸ் த அனாலிசிஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் தி கம்பெனி. நம்ம கம்பெனியில் ஃபண்டு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூவ் ஆகும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியினுடைய 2 வருஷம் பேலன்ஸ் ஷீட், இப்போ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட், 2 பேலன்ஸ் ஷீட்டும் எடுத்துக்கிட்டு ஃபண்டு எப்படி மூவ் ஆகிருக்கு கம்பேரிட்டிவாக நம்ம ஃபண்ட்ஸ் இது எப்படி மூவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபண்டுங்கிறது என்னென்னா கேஷ் தான் ஃபண்டுன்னு சொல்லக்கூடாது. ஃபண்டு அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் கேஷ் வித்தின் தி கம்பெனி பிட்வீன் த 2 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட்ஸ். 2 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணி பார்த்து கேஷ் எப்படி ஃப்ளோ ஆயிருக்குங்கிறத பர்டிகுலராக பார்க்குறோம். ஃபண்ட் கேஷ் அப்படிங்கிறது வந்து ஃபண்டுக்குள்ளே ஒரு ஐட்டம், ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு ஐட்டம் வந்து கேஷு. ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ங்கிறது பர்டிகுலராக எக்ஸ்க்ளூசிவாக கேஷ் மட்டும்தான். இதுதான் ஒரு சிம்பிள் மீனிங். இப்போ மேற்கொண்டு அதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபண்ட் ஃப்ளோ வெர்சஸ் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டீல்ஸ் வித் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இட் இஸ் டீலிங் வித் ஃபண்ட் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபண்ட் ஃப்ளோங்கிறது எதை டீல் பண்ணுது? ஃபண்டை மட்டும்தான் டீல் பண்ணுது. ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். நான் முதலே சொன்னேன். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலில் டீல் பண்ணுறோம். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் கூட 2ஆக பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு 2 இருக்குது. கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் வெறும் கரண்ட் அசெட் மட்டும் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ கரண்ட் அசெட்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து டீல்ஸ் வித் ஃபண்ட் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ங்கிறது டீல்ஸ் வித் கேஷ், ஜஸ்ட் கேஷ், அதை மட்டும் தான் டீல் பண்ணோம். இதுதான் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை நம்ம மீனிங்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்ட் ஆஃப் ஃபண்டு. இதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்டை டிபெண்ட் பண்ணுது. ஏன்னா ஏற்கனவே மேலே பாயிண்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி கேஷ் கான்செப்ட் ஆஃப் ஃபண்டு. ஏன்னா கேஷுங்கிறது ஃபண்டில் ஒரு ஐட்டம். இது ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்ட் ஆஃப் ஃபண்டு பேஸ் பண்ணுது. கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா கேஷ் கான்செப்ட் ஆஃப் ஃபண்டை பேஸ் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த அக்ரூயல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்ரூயல் பேசிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க, அடிஷன்ஸ். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது, நிறைய சேர்ந்தது தான் அக்ரூயல்னு சொல்கிறோம். அதனால் அக்ரூயல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இது. ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டீல் பண்ணுது அப்படிங்கிறப்ப கேஷ் பேலன்ஸு, பேங்க் பேலன்ஸு, சண்டி டெட்டார்ஸு, ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள் எல்லாமே இருக்கும். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிகாஸ் இட் டீல்ஸ் ஒன்லி வித் கேஷ். ஃபஸ்ட் பாயிண்டில் மென்ஷன் பண்ண மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் பார்த்தோம்னா சேஞ்சஸ் பாயிண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் 2 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம கம்பேர் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளே எப்படி சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுக்கு உண்டான காரணம் என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் இட் ரிவீல்ஸ் த காசஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் கேஷ் பொசிஷன் தான். அதே 2 வருஷனுடைய பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து கேஷ் பொசிஷனில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். புரியுது இல்லைங்களா? 2க்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் டிசிஷன் மேக்கிங் லாங் ரன். கேஷ் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து லாங் டேர்ம் பேசிஸில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேஷ் அப்படிங்கிறது வெரி ஷார்ட் பீரியடு, அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சால்வென்சி. இட் இஸ் ஏ பெட்டர் இண்டிகேட்டர் ஃபார் ஷார்ட் டேர்ம் சால்வென்சி. ஏன்னா சால்வென்சி ரேஷியோஸ் அப்படின்னாவே 2 கேட்டகரியை பிரிப்போம். ஷார்ட் டேர்ம் சால்வென்சி, லாங் டேர்ம் சால்வென்சின்னு. கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸுங்கிற 2க்கு டிஃப்ரென்ஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். இது ஒர்க்கிங் கேபிட்டல் டீல் பண்ணுறதுனால இது வந்து ஷார்ட் டேர்ம் சால்வென்சி, கம்பெனி பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லும். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ட் டேர்ம் சால்வென்சியை வந்து அவ்வளோ கிளியராக வந்து ரிவீல் பண்ணாது. ஏன்னா இட் கன்சிடர்ஸ் ஒன்லி கேஷ் தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் கால்குலேட் பண்ணுறோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஓரியன்ட் ஏரியா. அது ப்ராப்ளம் வேறு ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டனுடைய ஓப்பனிங் பேலன்ஸோ அல்லது க்ளோசிங் பேலன்ஸையோ நம்ம தனியாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் அண்ட் க்ளோசிங் கேஷ் இது வந்து நம்ம பேலன்ஸை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் எந்த ஓப்பனிங் க்ளோசிங்கும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஃபண்ட் ஃப்ளோவில். ஆனால் கேஷ் ஃப்ளோவில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கேஷினுடைய ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ
ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரியா? ஆனால் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷும் அவுட்ஃப்ளோ கேஷும் தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ கேஷ் கம்பெனிலேருந்து வெளியே போயிருக்கு, எவ்வளோ கேஷ் கம்பெனிக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கிறோம். இது கேஷும் சேர்ந்து டோட்டலாகவே ஃபண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வெளியே கம்பெனி விட்டு வெளியே நம்ம வேறு யூஸ் பண்ணியிருக்கோம் பர்பஸுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட். ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிற ஒரு ஷெட்யூல், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கேஷ் மட்டும் தான் டீல் பண்ணுது, எங்கே போனாலும் அந்த பாயிண்ட் தான். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டூலாக யூஸ் பண்ணுறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டுங்கிறது ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய மெஷினரி இம்போர்ட் பண்ண போகிறோம், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு பில்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டுக்கு ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கேஷ் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ் வந்து வில் இன்க்ரீஸ் தி ஒர்க்கிங் கேபிட்டல். கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கரண்ட் லைபிலிட்டியில் டிக்ரீஸ் ஆனாலும் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸை வந்து ஆக்சுவலி டிக்ரீஸ் த கேஷ் பொசிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேஷ் வந்து குறைஞ்சிரும். ஆனால் வந்து கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் வந்து நமக்கு உண்டான பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் ஆல் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிற ஃபண்டில் எல்லா கரண்ட் அசட்ஸ் எல்லா கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். இதில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கேஷ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் கேஷ் ஃப்ளோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் மே நாட் நெசசரிலி ரிசல்ட் இன் தி ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஏன்னா ஃபண்டு வந்து வருது அப்படின்னா அது கேஷ் வரதா தான் அர்த்தம் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. ஃபண்டு அப்படி வருதுன்னா எல்லாமே வரலாம், டெட்டார்ஸ்லேருந்து வரலாம், ஸ்டாக்லேருந்து வரலாம். ஸோ அதனால் கேஷ் மட்டும்தான் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. இதில் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ்னாவே நம்ம இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் எந்த இதில் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில். இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு நீங்கள் போட்டு வந்து பாருங்கள், பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மேற்கொண்டு வேறு இன்னொரு வீடியோவில் நான் வேறு ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திரும்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக ரெகுலராக நம்ம சேனலினுடைய வீடியோஸ் என்ன போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாமினேஷன் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட் எல்லாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.